இனி யார் தடுத்தாலும் சரி, என் செல்ல பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை 12 கைகளோடு வந்து தர வந்திருக்கும் முருகனை நீ தள்ளிவிடாதே. 6 முகத்தோடும் 12 தின்தோளோடும் என் பிள்ளையை சந்திக்க அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கும் இந்த முருகனை நீ தள்ளிவிடாதே. என் பிள்ளையே, வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு இங்கு என்ன நடந்து விட்டது? உன்னை விட்டு போனது போனதாகவே இருந்து விடுமோ என்று நீ அதை நினைத்து மனமருந்துகின்றாய். உன் தலையெழுத்தை மாற்றி வைப்பவன் யார் என்று நினைக்கின்றாய்? சர்வசாதாரணமானவனையா நீ கரம்பற்றி இருக்கின்றாய்? இந்த முருகன் என்ற பேர் சொல்லுக்கு அர்த்தத்தை கொடுக்க போகும் தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய். உன் மனதில் இருப்பதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என்று சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக உன் மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? கவலைப்படாதே. உனக்கு வெற்றி என்னும் சொல்லை நிரந்தரமாக்க இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது இனி எந்த சுமையானாலும் சரி, அதை சுமக்க தயாராகிவிட்டேன். நீயே பார்த்துக்கொள் முருகா என்று நீ என்னை சரணாகதி அடைந்து பார். சரணாகதி என்ற உடனே நீ அங்கு வெற்று வார்த்தை என்று நினைத்துவிட வேண்டாம். உன் உடலும் உள்ளமும் ஆத்மாத்மமான உணர்வும் என்னையே சரணடைந்து விட்டு என்ன நடந்தாலும் சரி, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்து விட போகிறது? நீ இருக்கும்போது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. இறுதியில் எனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப் போவது இந்த முருகனாக இருக்கும்போது, வேலவனாக இருக்கும்போது நான் இதற்காக மனமருந்த வேண்டும் என்பதில் மட்டும் உன் உள்ளத்தை தெளிவாக வைத்துக்கொள். நீ சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்றுதானே தீர்மானித்திருக்கின்றாய். அதன் பிறகும் ஏன் எதிர்மறை எண்ணத்தையும் எதிர்மறை அச்சத்தையும் உனக்குள் தானாக வளர்த்து கொண்டிருக்கின்றாய்? என்ன நடந்தாலும் இந்த அப்பனின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது, உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நானே உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியுமே யோசிக்காதே. என் தங்கமே, உன் மனதில் இருப்பதை நான் அறிந்துவிட்ட போதிலும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த முருகனே உனக்கு துணை கொண்டு வந்து இருக்கும்போது நீ எதை எதிர்பார்த்தும் இங்கு மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கு உன் வெற்றியை நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன். உன் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு யார் சதி செயல்கள் செய்தாலும் சரி, உனக்கான நட்பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் இந்த முருகன் நான் உனக்கு விதித்திருக்கும் போது நன்றி மறந்தவர்களை பற்றியும் உன் வாழ்க்கையில் வேண்டாதவர்களை பற்றியும் உன் மனம் கண்கலங்கி கொண்டிருக்காதே. நடப்பது யாவும் இந்த அப்பனின் அருளோடு உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்தல்லவா செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று நான் அங்கு பார்த்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக எதையோ நினைத்து உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே, கவலைப்படாதே. எத்தனை சோகங்கள் உன்னை வந்து தாக்கினாலும் அத்தனையிலிருந்து விடுவித்து உன் கரும வினையினை போக்கி உன்னை வெற்றியின் பழக்கம் அழைத்து சென்று உன்னை விட்டு விலகியதை உனக்கு நிரந்தரமாக்கத்தான் வந்திருக்கின்றேன். மனமென்னும் ஒன்றில் இந்த முருகனை நீ தெளிவாக்க வந்திருக்கும் போது நீ நம்பிக்கையோடு செயல்படு. உன் குருவானவனே உன்னிடத்தில் இருக்கும்போது மற்றதை பற்றி எல்லாம் ஏன் மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன்னை விட்டு போனது அப்படியே போய்விடுமோ என்று நினைக்க வேண்டாம். உன்னருமை புரிந்து கொண்டு தானாகவே உன்னை வந்து சேரும் தருணமும் இங்கு தொடங்கி கொண்டுதான் இருக்கின்றது. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையே, நான் உனக்கானது வெற்றியை தருவேன் என்று தீர்மானித்து விட்டால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த முருகன் இருக்க, இந்த வேலவன் இருக்க தடையேதும் கிடையாது. தைரியமாக உன் முடிவை எடுத்து செயல்படு. உன் முடிவை நீ செயல்படுத்துகின்றாய் என்று உனக்கு தெரிகிறதோ அதுவல்ல என் தங்கமே. உனக்கு பதிலாக உன் பயணத்தை தொடங்கி வைத்து அதில் இறுதி கட்டத்தையும் எட்டி வைத்து அதில் வெற்றியின் கிரீடத்தையும் உன் தலையில் அலங்கரிக்க வைப்பது இந்த முருகன் ஒருவன் மட்டும்தான். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருப்பதனால்தான் உன் மனம் வீணாக பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றது. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி,
உனக்கு நல்லதையே தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எடுத்து வைக்கின்ற காரியத்திலும் நீ எடுத்து வைக்கின்ற பாதையிலும் முன்னோக்கி செல்வதுதான் இனி நான் விதித்த விதி. வெற்றியின் களிப்பில் நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நடக்கப் போகும் எல்லா விஷயமும் இப்பொழுது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. என் தங்க பிள்ளையே, மனதோடு ஒரு பாரத்தை வைத்து கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் நான் இதிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றி உன்னை இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்ற தைரியத்தை வழி சொல்லவே இப்பொழுது இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். எதுவாயினும் சரி, என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு மனம் கலக்கம் இல்லவே இல்லை. அவனுக்கு ஓயாது நானே அங்கு பணி செய்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்கு மனம் கலங்க வேண்டும்? அனுதினமும் சதா நேரமும் முருகா முருகா என்று உள்ளம் முருகி தவித்து கொண்டு இருக்கும்போது நான் எதை நினைத்து இங்கு வருந்த வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. என் வெற்றியே என் அப்பன் தர காத்திருக்கும் போது நான் யாரை தேடி அலைய வேண்டியதே இல்லை. என்னை விட்டு விலகியதே அவனே தேடி வரச் செய்யத்தான் போகிறான் என்பதில் உறுதியாக இரு. என் தங்கமே, தோல்வியில் துவண்டு போகாமல் துணிந்து செயல்பட்டு கொண்டே இரு. எது வந்தாலும் என் அப்பன் இருப்பான், பார்த்து கொள்வான் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தாலே போதும். அதுதான் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை உத்வேகப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. அதனால் கடந்து வந்து கொண்டே வா. எப்படியாயினும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை மட்டுமே போதும். உன்னை மேலும் உயர்த்துவது இங்கு நிச்சயம்தான். உன் வாழ்க்கையில் நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டமாக எண்ணிக்கொண்டு இருக்காதே. நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை செதுக்கிக் கொண்டு இங்கு மேன்மைப்படுத்தி கொண்டதான் இருக்கின்றது. அதை பார்த்து இப்பொழுதே எனக்கானது கிடைத்து விடாதா வந்து விடாதா என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுதே இதை கேட்கும் நிமிடத்தில் நீ பிரமிக்க போகும் தருணத்தை தான் நான் உனக்காக தர வந்திருக்கின்றேன். உன் வாழ்வில் கிடைக்கும் வெற்றியாக நான் உனதாக்க வந்து இருக்கும்போது நீ எதை இழந்து விட்டேன் என்று எண்ணிக்கொள்கிறாயோ அந்த இழந்ததை மீட்டெடுக்க இப்பொழுது இந்த முருகனே வந்திருக்கும் போது உன் எண்ணத்தை தெளிவாகவே என் தங்கமே. உன் விதி மூடப்பட்டு விட்டதோ என்று நீ நினைக்க வேண்டாம். நான் மாற்றத்தை நோக்கித்தானே உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் வருத்தம் கொள்ளாதே. எந்த விதியை மாற்றியமைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விதியை மாற்றியமைப்பதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம். நடப்பது நடப்பதாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் நான் தரும் சக்தியை, நான் தரும் மன வலிமையை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னை நம்புவதில் இருந்து மட்டும் நீ பின்வாங்கி விடாதே. உனக்குள் நான் இருக்கும்போது உனக்கு கஷ்டத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் மன வலிமையும் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் முடிந்து விட்டது என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே. யார் அப்படி சொன்னாலும் நீ அவர்களிடமிருந்து விலகி கொண்டே இரு. என் வழிகாட்டுதலின்படி, இந்த அப்பனின் அருளின்படி உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றாய் என்பதில் மட்டும் தெளிவாக இரு. என் கண்ணை, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வழியே தேடிக்கொண்டே அதற்கான காரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்காதே. தீர்வை நோக்கும் பயணத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த தீர்வாகவே இந்த முருகன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. யார் ஒருவர் என்னை முழுமையாக நம்பி என் வழிவந்து கொண்டு இருக்கின்றார்களோ இந்த அப்பன் அதற்கு முழு உறுதியாகும் வெற்றியும் தருவதற்கும் வந்து கொண்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயம்தான். என் தங்கமே, வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. கஷ்டம் என்று நினைத்தால் அது உனக்கு பெரும் சுமையாகத்தான் இருக்கும். அதை சவால் என்று ஏந்தி கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ யாரையும் எதிர்பார்க்காமல் இந்த கந்தனின் கரம் பற்றி கொண்டு நீ வெற்றி பயணத்தை முன்னேற்றி கொண்டே இரு. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கும்போது என் குழந்தைகளின் வாழ்வில் கலங்கரை விளக்கமாக இருந்து
உன் வெற்றியின் வெளிச்சத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வெளிச்சம் வராதா என்று நினைத்து பயந்து கொண்டே இருக்கின்றாய். நான் இருக்கும்போது உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கை சரி செய்ய இந்த முருகனே வந்து கொண்டு இருக்கும்போது, எல்லா விதத்திலும் என் பிள்ளையின் வெற்றி தருணத்தை தருவதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ எந்தவித ஐயப்பாட்டையும் உன் மனதில் வளர்த்து கொள்ளாதே. உனக்குள் இருக்கும் வழியை உணர்ந்து கொண்டு இப்பொழுது ஓடோடி உனக்கான மாற்றத்தை தர வந்து இருக்கின்றேன். வெற்றி உனக்கு நிச்சயம்தான். நீ தேடியது கிடைக்கும். யாம் இருக்க பயமேன்.